ஒரு அரசியல்வாதி கொலாச்சண்டையில கூட பேச முடியாத வார்த்தைகளை ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநில தலைவர் பேசுறாருன்னா அவ்வளவுதான் மெச்சூரிட்டி. அந்த தம்பிக்கு சொல்றேன், கொஞ்சம் நாக்க அடக்கி பேசுங்க தம்பி. சின்ன பிள்ளை உங்களை கோபப்படுத்துற மாதிரிலாம் பேசுவாங்க, வாயை அடக்கி பேசுங்க. என்னுடைய தம்பி, வருங்கால திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றுகின்ற என் தம்பி உதயநிதியை பற்றி, எங்கள் தளபதி ஸ்டாலினை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு எந்த யோக்கியதையும் இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க யாரும் தெரியுமா டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என் தலைவரை நீ ஒன்றும் செய்ய முடியாது. தளபதி அவருடைய இமேஜ், பில்டப் ஆன இமேஜை இனி யாராலையும் தகர்க்க முடியாது. உதயநிதியை தான் இப்ப அவங்க டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க. பயங்கரமான ஒரு குரூப்பா இருக்கு. இதை எப்படியாவது இவரை எப்படியாவது சனாதனம் என்று பேசலாமா, அப்பம் கேட்டு சொத்தா என்று கேட்கலாமா நிதியமைச்சர் அப்படின்னு அவரைத்தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், கலைஞருடைய மடியில வளர்ந்த பேர பிள்ளையாது, கலைஞருடைய மடியில வளர்ந்த பேர பிள்ளை. அந்த அருமையான எப்படி துரோணருடைய அந்த மந்திரங்களை காதில் கேட்ட அந்த அசுவத்தாமன் எப்படி வளர்ந்தானோ அதுபோல கலைஞரின் மடியில் வளர்ந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயதிலே முரசொலி பத்திரிகையினுடைய நிர்வாக இயக்குனராக செயல்பட்டு கட்சியில் ஆரம்பத்திலிருந்து பணிகளை செய்து அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினராகி இளைஞர் அணி செயலாளராகி ஒரு மாநாடு நடத்தி பல போராட்டங்களிலே பங்கேற்று இப்படிப்பட்ட ஒரு அந்த தம்பியை தான் இன்னைக்கு டார்கெட் பண்ணுது. இன்னைக்கு நான் சொல்றேன், பைபிள்ல ஒரு பெரிய கதை இருக்கு. கோலியாத் அப்படின்னு ஒரு பெரிய அரக்கன், அவன் வந்து போர்க்களத்துல சவால் விடுறான். என்னை எதிர்த்து யாராலும் கொலை செய்ய முடியாது அப்படிங்கிறான். தாவீது ராஜாவோட படைகள்லாம் நட்டுங்குது. என்னடா புலவு புரிய முரட்டாளா இருக்கானே, யாரா அவன், அசைக்க முடியாது போல இருக்குன்னு தாவீது, டேவிட் என்ற ஒரு சிறுவன் ஒரு அந்த கோலியாத்தினுடைய வீக்னஸ் எதுங்கிறத கண்டுபிடிச்சு அவனுடைய உயிர் வந்து இந்த பொட்டுக்குழி பக்கத்தில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கவன்கல்லை எடுத்து கரெக்டா கோலியாத்தினுடைய நெற்றி பொட்டில அடித்து அந்த அரக்கனை காலி செய்த டேவிட் என்ற தாவீது என்ற சிறுவனை போல் இந்த மதவெறி பிடித்த பாஜக கூட்டணியை ஒழிக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் என் தம்பி இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு பெற விரும்புகிறேன். நேராயிடுச்சு. ஒரு பெரிய பாக்ஸிங் மாஸ்டர் சென் கதை, அவன் வந்து சவால் விடுறான். பாக்ஸிங்ல நான் எப்படியாப்பட்டாலும் தெரியுமா அப்படின்ட்டு. அன்னைக்கு ஒரு பெரிய போட்டி, அந்த ஊருக்கான ஒருத்தன் அதுல அந்த போட்டியில ஜெயிக்கணும். அவன் நட்டுங்கிறான், என்னடா இந்த போட்டு போட்டுக்கிட்டு இருக்கானே, இவனை இழுத்து எப்படா நம்ம சண்டை போடுறதுன்னு. அந்த பாக்ஸரு வந்து நக்கல் ஒவ்வொருத்தனையும் பார்த்து, ஒரு டீ கடையில டீ போட்டுக்கிட்டு இருக்கவரை பார்த்து, கூட உன்னால சண்டை வர முடியுமா, இன்னைக்கு வர்றியா, டீ கடைக்காரன். அவன் என்ன செய்வேன், அது நம்மளால முடியாதுங்கய்யா, நான் எலும்புந்தோளுமா ஓம குச்சி நிறைய மாதிரி இருக்கேன், என்னைய போய் உங்க கூட சண்டை கூப்பிடுறீங்க. அந்த டீ கடைக்காரனுக்கு இப்படி கூப்பிட்டானே ராத்திரி பூரா தூக்கம் இல்லை. ஒரு சென் துறவிக்கிட்ட போறேன், போய் இந்த மாதிரி அவன் என்னை சண்டைக்கு கூப்பிட்டான், எனக்கு எப்படியாவது போய் ஒரு குத்தாவது விட்டுறனுங்க, அவன் தோக்குறோமோ இல்லையா அவன் கூட நான் ஃபைட் பண்ணிடுறேன். அப்ப அந்த சென் துறவி ஒரு ஐடியா சொல்றாரு, உனக்கு என்ன வேலைடா தெரியுன்னு கேட்கிறேன். டீ போடுவேங்க, டீ போட்டுக்கிட்டே விடிய விடிய என்ன விடிய விடிய டீ போட்டுக்கிட்டே இருக்கான் குயிக்கா. ஒரு நிமிஷத்துல 5 டீ போடுற அளவுக்கு ட்ரெயின் ஆயிட்டான். ஒரு நிமிஷத்துல 10 டீ போடுற அளவுக்கு ட்ரெயின் போட்டு பழைய. இப்ப கூப்பிடுறான் அவனை சண்டைக்கு அப்படின்னு. அந்த பாக்ஸரை கூப்பிடுறான், வாடா சண்டைக்கு. வந்தாரு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டீ குடிச்சிட்டு சண்டை போடுவோமா அப்படின்னு இருக்காரு. யாரு, அம்பையர். டீ போடுறா அப்படின்னு அவன் மேடையில் இருக்க 10 பேத்துக்கும் 1 நிமிஷத்துல போட்டிருக்கான் டீ. பாக்ஸர் பார்த்தான்,
ஈயவே இவ்வளவு வேகமா போடுறவன் குத்து விட்டான்னா நமக்கு அதான் கடைசி குத்தா இருக்கும் போல இருக்க. வேணாம்டா தோத்துருவோம்டான்ட்டு ஜகா வாங்கினான் பார். அந்த டீ போடுறவன் எப்படி அந்த பாக்ஸரை ஜெயிச்சானோ அது மாதிரிதான்டா என் தம்பி உதயநிதி பெரியாருடைய சிந்தனையை தன் உடல் உள்ளம் முழுவதும் தாங்கி, அந்த பெரியாருடைய சிந்தனை மட்டுமல்ல, அண்ணா கலைஞர் எங்கள் தளபதியினுடைய அனைத்தினுடைய மொத்த உருவமாக அவர் அடுத்த தலைமுறையை காப்பாற்றுவதற்கு அவர் தயாரிக்க விட்டாருங்கிறது தான் அவரை டார்கெட் பண்றாங்க. இத்தனை எதிர்ப்புகளையும் சமாளித்து உருவான இயக்கம் திமுக. என் தம்பி அவனி சாமு நாசர் சொன்ன மாதிரி திமுக சாதாரணமாக அழிக்கப்படக்கூடிய இயக்கம் அல்ல. அதை அருகம்புல்ல கொளுத்தி விட்டா அந்த தீ எரிந்த சாம்பலை உரமாக்கி மீண்டும் வளரும் அருகம்புல்லை போல தன்னை அழித்த சாம்பலை வைத்துக் கொண்டே மீண்டும் துளிர்க்கும் அருகம்புல் வாளை போல வெட்ட வெட்ட முளைக்கும், தங்கம் போல சுட சுட வெளுக்கும். தன்னை எரித்த அருகம்புல்லின் சாம்பலை வைத்துக் கொண்டு கூட மீண்டும் துளிர்க்கும் இயக்கம் திமுக. அதை எந்த கொம்பனாலும் ஒழிக்க முடியாது. வருகின்ற 2024 40க்கு 40 தொகுதியையும் வெற்றி பெறப் போவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் என்று சொல்லி, மத ஒற்றுமை ஆட்சி வேண்டுமா, மத வெறியர்களின் ஆட்சி வேண்டுமா, எல்லோரையும் சேர்த்து வைக்கும் ஆட்சி வேண்டுமா, எல்லோரும் பிரித்து வைக்கக்கூடிய ஆட்சி வேண்டுமா, காந்தியின் ஆட்சி வேண்டுமா, கோட்சேயின் ஆட்சி வேண்டுமா, முடிவு செய்யுங்கள். 2024 காந்தியினுடைய ஒற்றுமை மிக்க ஒரு மதச்சார்பற்ற தலைவர் தான் இந்தியாவின் பிரதமர் ஆவார். அதை முடிவு செய்பவர் என் தங்க தளபதி மு.க. ஸ்டாலின் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.